ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஜோரு கேமி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பன்னி பண்டல் தான் சுற்றி இருக்கோம். வெறும் 10 டோக்கன் இந்த மாதிரி தான் தராங்க. ரொம்ப வெறுப்பாக வருது நண்பர்களே. லோவால் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. இது ஓரளவு பார்க்க நல்லா தான் இருக்குது. வாங்க எடுத்து சுற்றி பார்ப்போம். வெறும் 2 டோக்கன் இப்படி தான் ப்ரோ தராங்க. என்ன இலவுண்டே தெரிலன்னு பாருங்க. வெறும் 7 டோக்கனு பாருங்க. வெறுப்பு. 20 டைமண்டுக்கு ஒரு டோக்கன் தராங்க மயிராண்டிய. என்ன ப்ரோ இது? எதுவுமே தரமாட்டாங்க ப்ரோ. 9 டோக்கனு அவ்வளோதான். கடைசி வரை தரமாட்டாங்க போல். சுற்றிக்கே தான் இருக்கும் நண்பர்களை. பார்ப்போம். எவ்வளோ தான் சுற்றினாலும் ஒன்றும் கிடைக்காது போல். இந்த கோல்டு லாயரை சுற்றிட்டு அந்த இதை போட்டு விட்டு வருவோம் கிச்சன்ட்டு. இதுலேயுமே எதுவும் தரமாட்டேறாங்க பாருங்க நண்பர்களே. அவ்வளோதான். கிளியர் கிளாஸுக்கு 2 தடவை கொடுத்துட்டு சுற்றி பார்ப்போம் என்னாண்டு. இப்போ வாங்க, தருவாயெல்லாம் மாட்டாங்களா? ரெண்டு ஒரே கேள்வியாக கேட்டுங்க. அம்மாளுக்கு ஏதோ இதை கொடுத்துருக்காங்க இப்படி லூட் பாக்ஸு புண்டைய. பெரிய புண்டாய்க்கு அம்மாவை ஓக்கோ சார். வெறும் ஒரு டோக்கனு அந்த மயிரை தரதுக்கு இதுக்கு எதுக்குடா கேமு? வாங்க இதை சுற்றி பார்ப்போம். விடாமல் டாப்அப் பண்ணி இருந்தாச்சு. 1000 டைம் வந்து கரியாக போகுது நண்பர்களே. எனக்கு அதான் மனசு வருத்தமாக இருக்கேன். பாருங்க, அம்மாளுக்கு எதுவுமே தரமாட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ இது? வெறிப்புண்டா அது மாதிரி தான் ப்ரோ. பாரு, முன்னத்துக்கு தராங்க. இதுலையா தருவான் எல்லாம் பார்ப்போம். தன் தடவை சுற்றி 7 டோக்கன் ப்ரோ. என்ன ப்ரோ இது? ஒரு 15 டோக்கன் தான் தராங்க. இதை கொடுத்தாங்க ப்ரோ. அடடா, என்ன இலவு? இந்த இலவை நான் கேட்டேன். நான் என்கிட்ட புண்டை கேட்டேன். கேட்குறத தவிர எல்லாமே தராங்க ப்ரோ. நானும் அத்தனை தடவை உட்காந்து கிளியர் கிளாச்சு கொடுத்துக்கே இருக்கேன். ஒன்றுமே தரமாட்டாங்க போல். வெறுப்பு ப்ரோ. வெறும் 6 டோக்கன் தரான். என்னையா இது? கொஞ்சமாக மனசாட்சியோடு இருங்கயா. அம்மா எனக்கு கேமே விளாடணும்னு நினைக்கிறேன். இல்லை விளாடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தெரியல. இந்த இதை யாரும் சுத்தாய நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு ஒருதுக்குமே லாய்க்கு இல்லை. காசு பூரா வேஸ்ட்டாக போகுது. நான் அதை சுற்றிட்டோமேன்ற ஒரே காரணத்தாக தான் சுற்றிக்கிருக்கேனே தவிர மித்தபடி சுற்றவே மாட்டேன். நானும் தொடர்ந்து கிளியர் கேட்சாக கொடுத்துருந்தா பாருங்கள். லாக் அவுட் ஆட்டி அடிச்சுட்டு வரேன். தருவனான்றாங்க. அம்மாவுக்கு வெறுக்க விட்றாங்க ப்ரோ. புண்டாமையன் கிச்சுன்னு சுற்றி அம்மாவுக்கு பார்ப்போம். நெட்டு வேறு ப்ரோ. என்ன ப்ரோ இது கேமு? வெறி குதி ஆக்கியிருக்காங்க கேம் வச்சுக்கு. இன்னத்துக்கு அதை கேம் வச்சுக்கு. இப்போ பாருங்க, இப்படிலாம் இருந்தால் எங்கிட்டு. இதில் கிராண்டு வேறு பூரா பேனலாக வராங்க ப்ரோ ஏற்றும் போது. கோல்டு ஸ்பின்னை போட்டு நான் கிச்சனில் ஏற்றுவான். வெறும் 25 டோக்கன் தான் தராங்க. இன்னொரு 50 டோக்கனை நச்சுண்டு ஏற்றிட்டு போகலான்னு பார்க்குறேன். என்ன நண்பர்களே? இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுத்தே ஆகணும்னு போயிட்டு ஒரு வீக்லேயே போட்டு வந்துட்டேன் நண்பர்களே. தருவாங்களா மாட்டாங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. போட்டாங்க.
இன்னும் ஒரு 20 டோக்கன் புண்டைக்கு உம்மால கழுவு விட்றாங்க. பார்ப்போம், இன்னொரு தடவை போட்டு பார்க்குறேன். பிக்ஸுண்டு ஊடல அதுக்குள்ளேயும் கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்கவே மாட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ இது கேமு? நீ யாராவது ரிப்போர்ட் அடிங்க ப்ரோ, விளங்காமல் இருக்கு கேமு. நானும் அத்தனை தடவை கோல்டு ராய்டு அது இதுன்னு சுற்றி பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. 6 டோக்கன் தராங்க, மயிரை பிடிங்க. வெறும் 2 டோக்கனு மய கொடுக்கும்போது தான் வெறிய வருது. அங்கே பாருங்க, கரெக்டாக 99 நிற்கிது. 399ல் எங்க வீட்டுல இல்லையா பண்ணி போனேன். வாரம் எடுத்துருவோம். அதுக்குள்ளேயும் இதில் கொடுத்துருவான்னு பார்த்தா தரமாட்டாங்க போல். 6 டோக்கன் தான் ப்ரோ தராங்க. என்ன ப்ரோ இது? அவ்வளோதான், தரமாட்டாங்க போல். நான் டோக்கன்லேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறேன் ப்ரோ. வெறுப்பு வருது. ஆனால் இதில் எனக்கு இது இப்போ ஓல்டு தான் எடுக்காமல் நினச்சேன். சரி விடுங்க, நமக்கு முடிஞ்சதை எடுத்துகிட்டு போய்க்கே இருப்போம். என்ன சொல்கிறது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப யோசனையாக தான் இருக்குது. வாங்க இதே எடுத்துருவோம். கேப்டன் பண்ணி பண்ணலை. அவ்வளோதான் நண்பர்களே. இதுமாரி இதை யாருமே தயவு செய்து சுத்தாங்க. 4000 டைமண்டுக்கு மேலே ஆகுது. ஓகே கைஸ்.